afternoon, children. Companion activity research on immovable joints. Recall and write the definition of immovable joints. So, you have to refer your studio book and write the definition of immovable joints. Form pairs and observe figure B. Identify the joints in the human skeleton. Circle at least 4 joints that you think are immovable. So, look at the picture figure B. Okay, you have to identify the joints in the human skeleton. இந்த கொடுத்துருக்க இந்த ஃபிகர் பியில் என்னென்ன ஜாயின்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தென் யூ ஹாவ் டு சர்க்கிள் அட்லீஸ்ட் 4 இம்மூவபிள் ஜாயின்ஸ். அதில் 4 இம்மூவபிள் ஜாயின்ஸை சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஷேர் யுவர் ரெஸ்பான்சஸ் இன் கிளாஸ். Next one, did you know immovable joints are places in the body where bones are joined together but very little or no movements occurs. ஸோ இம்மூவபிள் ஜாயின்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம பாடியில் எங்கே போன்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் வந்து வெரி லிட்டில் மூமெண்ட் இருக்கும், இல்லைனா மூமெண்ட்டே இல்லாமலும் இருக்கலாம். The main purpose of such joints is to protect and support the body. ஸோ அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா it protect the inner organs. நம்ம பாடியில் இருக்க இன்னர் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இட் கிவ் சப்போர்ட் டு த பாடிக்கு சப்போர்ட்டை கொடுக்கும். சம் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் த ஜாயின்ஸ் பிட்வீன் த போன்ஸ் இன் த ஸ்கல் அண்ட் த ஜாயின்ஸ் பிட்வீன் த போன்ஸ் இன் த பெல்விஸ். பெல்விஸ் மீன்ஸ் ஹிப் போன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்கல்லில் இருக்க ஜாயின்ஸ் அண்ட் பெல்விஸ் போன். ஓகேவா, பெல்விஸில் இருக்கிற ஜாயின்ஸ். ஸோ இது வந்து இம்மூவபிள் ஜாயின்ஸ். Check if you have circled the skull and pelvis in figure B. ஸோ நீங்கள் ஃபிகர் பியில் ஸ்கல்லையும் பெல்விஸையும் சர்க்கிள் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். இஃப் நாட் ரீவிசிட் அண்ட் சர்க்கிள் தம். இஃப் யூ நாட் சர்க்கிள் மீன்ஸ் சர்க்கிள் தட். ஓகேவா, இஃப் நீங்கள் சர்க்கிள் பண்ணலைன்னா அது ரெண்டுத்தையும் சர்க்கிள் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், போன்ஸ் ஆர் கனெக்டட் at the joints by structure called ligaments. ஸோ போன்ஸ் வந்து டூ போன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஜாயின்ட்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். அது எதில் கனெக்ட் ஆகும் அப்படின்னாக்கா லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மூலமாக கனெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ லிகமெண்ட்ன்ற ஸ்ட்ரக்சர் தான் ரெண்டு போன்ஸையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ போன்ஸ் ஆர் கனெக்டட் அட் த ஜாயின்ட்ஸ். போன்ஸு ஜாயின்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அது எதனுடைய உதவியால் கனெக்ட் ஆகிருக்குன்னா லிகமெண்ட்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். தே ஹெல்ப் keep the joints stable and work smoothly. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது? லிகமெண்ட் வந்து லிகமெண்ட் இஸ் யூஸ்டு டு the joint stable, keep the joint ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஒர்க் ஸ்மூத்லி, அதை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எவ்ரி டைம் வி மூவ் த போன் இன் அவர் பாடி ரப் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஸோ நம்ம பாடியில் ஒவ்வொரு முறை நம்ம மூவ் பண்ணும் போதும் இல்லை ஆக்ஷன்ஸ் பண்ணும்போதும் நம்ம பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்கும் போது என்ன ஆகுனா ஒவ்வொரு போனும் இன்னொரு போனும் என்ன ஆகும், அந்த பாடியில் வந்து என்ன போன்ஸ் வந்து ரப் ஆகும். ரப்னா உராய்வு. ஓகேவா, எ ஃபோர்ஸ் கால் டேஷ் ஃப்ரிக்ஷன் கிராவிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் when two objects constantly rub against each other. This force can lead to wear and tear of the two objects. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃப்ரிக்ஷன் எப்போ க்ரியேட் ஆகும்? எப்போ வந்து டூ ஆப்ஜெக்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒன்றோட ஒன்று ரப் ஆகும்போது இந்த ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆகுனாக்கா அந்த ஃப்ரிக்ஷனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வியர் ஆகும், டியர் ஆகும் சான்சஸ் இருக்குது, அது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, த ரப்பிங் ஆஃப் போன்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர் அட் த ஜாயின்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ ரெண்டு போன்ஸ் ரப் ஆகும்போது என்ன ஆகும் அந்த இடத்துலனாக்கா ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். The cartilage that is present in the joints protect the bones from damage. ஸோ ஜாயின்ஸில் வந்து கார்டிலேஜ் அப்படின்ற பார்ட் இருக்கும். ஸோ அந்த கார்டிலேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா அந்த போன்ஸை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் ஆகும். The cartilage is a whitish fibrous material. It is strong and flexible. ஸோ cartilage means ஒயிட்டாக இருக்கும். ஓகே, ஃபைப்ரஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். Next one, the cartilage also provides shape to certain body parts such as ears and nose. So the cartilage வந்து it also provides ஷேப்பையும் சில பார்ட்ஸ்க்கு கொடுக்கும். அது எந்த பார்ட்டுக்கு அப்படின்னாக்கா இயர்ஸ் அண்ட் நோஸ்க்கு ஷேப்பை கொடுக்கறது இந்த கார்டிலேஜ் அப்படின்ற பார்ட்டு தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 6.7, அப்சர்வ் த கிவன் ஆக்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். ஸோ ஹியர் கிவன் சம் ஆக்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ யூ ஹாவ் டு ரைட் த ஆக்ஷன் நேம் அண்ட் அந்த ஆக்ஷனில் என்ன நேம் ஆஃப் த ஜாயிண்ட் யூஸ் ஆகுது, அந்த நேம் ஆஃப் த ஜாயிண்டில் அது என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட்டுன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா,
name of the joint means you have to write the parts: elbow, wrist, knee, ankle. That is the name of the joint. Type of the joint means three type of joint: hinge joint, pivot joint, ball and socket joint. அதுதான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஹியர் given actions. Okay, so description என்ன பண்ணாங்க, you have to write the actions name and name of the joint used, then type of joint. Okay children, you have to complete this activity and send to me. Thank you children.